இப்போ உண்மையிலேயே தமிழக பாஜகவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதிமுகவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இன்றைய அதிமுக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எதுவும் இல்லை. அவர் எழுச்சி பயணம் போறாரு, அவர் மக்களை சந்திக்கிறார், மக்கள்கிட்ட எழுச்சி இருக்கு, இதெல்லாம் ஓகே. ஆனால் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் நம்ம எங்க யார் ஆதரவு கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பாங்க. இதே தினகரன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதிமுகவை ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை, அதிமுகவினர் விரும்பினால் அவர்கள் அழைத்தால் நான் அவர்களுக்காக பிரச்சாரம் செய்வேன், எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக ஏற்றுக்கொள்வதற்கும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற எல்லாத்தையும் அவர் பேசினார். அப்ப அவர் பேசினதுக்கு அப்புறமா அதிமுக இப்போ இந்த கூட்டணி தலைமை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு பெருமை பேசிக்கிறாங்க இல்லையா, அப்படி தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் அரவணைக்கிறதுக்கு என்ன செஞ்சார்? ஒண்ணுமே செய்யல. அவங்களை கண்டுக்கவே இல்லை. அவங்களுக்கு நம்ம கூட்டணியில் இருக்கோமா இல்லையா, இவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க, நம்மளை எதுக்குமே கலந்துக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா தினகரனும் ஓபிஎஸோ அதிமுகவினரை பார்த்து கேள்வி கேட்க முடியாது, எடப்பாடியை பார்த்து கேள்வி கேட்க முடியாது. அவங்க பாஜகவோட தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்காங்க. அப்போ அவங்க பாஜகவை பார்த்து தான் கேள்வி கேட்க முடியும்.